என்னுடைய உரையை துவங்குவதற்கு முன்பு ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட சில திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதை எடுத்துரைத்து அதற்கு பின்னால் நான் மானிய கோரிக்கையில் ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்க விளைகின்றேன். என்னுடைய ஆலங்குளம் தொகுதி மக்களுக்கு மூன்றாவது முறையாக என்னை தேர்ந்தெடுத்து இங்கே அனுப்பிய ஆலங்குளம் தொகுதி மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று எனக்கு உழைத்த கழக தோழர்களுக்கும் கூட்டணி கட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து இங்கே ஆலங்குளம் தொகுதியில் கடந்த முறை திராவிட மாடல் ஆட்சியில் கொடுக்கப்பட்ட திட்டங்கள் இன்னும் நிறைவேற்றப்படாத ஒரு சூழ்நிலையில் ஒரு சில திட்டங்களை எடுத்துரைக்க விரும்புகின்றேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுடைய துறையில் கடந்த முறை நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் துரைமுருகன் அவர்கள் கொடுத்திருக்கின்ற மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக 50 ஆண்டு கால கோரிக்கையாக இருந்த காசி வித்தான் கால்வாய்க்கு 18 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு நிலையெடுப்பு இன்றும் முடியவில்லை. அதனை விரைந்து முடித்து அந்த திட்டத்தை நிறைவேற்றி ஆலங்குளம் தொகுதி மக்களுக்கு, குறிப்பாக ஆலங்குளம் ஒன்றியத்தில் உள்ள மக்களுக்கு, அங்கே விவசாய பெருமக்களுக்கு பயன் வியக்கும் அளவிற்கு அதனை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். நான் நேற்றைய முன்தினம் பேசியது போல ஆலங்குளம் தொகுதியில் உள்ள கடையம் பகுதியில் வனவிலங்குகளால் விவசாயிகள் பெரிதும் இன்னலுக்காகின்றார்கள். குறிப்பாக வடமலை சமுத்திரத்தில் கரடி தாக்கி ஒருவர் உயிரிழந்தார். ஆனால் அங்கே நஷ்டஈடு அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அதே போன்று காட்டு யானைகளால் மிகப்பெரிய பாதிப்பு விவசாயிகளுக்கு, காட்டு பன்றிகளாலும் மிகப்பெரிய பாதிப்பு விவசாயிகளுக்கு. காட்டு பன்றிகளை சுடுவதற்கு கேரள மாநிலத்தில் அரசாணை வெளியிட்டது போல அரசு அதே போன்ற அரசாணையை வெளியிடுமா காட்டு பன்றிகளை சுடுவதற்கு என்பதை நான் அறிய விரும்புகின்றேன். கடந்த முறை கடையம் தாலுகாவை தனி தாலுகாவாக அறிவிப்பதற்கு பிரேரணை அனுப்பப்பட்டு அங்கே அதிகமான மக்கள் தொகை உண்டு, அதிகமான பஞ்சாயத்துகள் உண்டு. ஆகவே கடையம் தாலுகாவுடைய பிரேரணை அரசுக்கு வந்திருக்கின்றது. கடையம் தாலுகாவை தனி தாலுகாவாக அறிவிக்க வேண்டும் என்ற அந்த பிரேரணை மீது உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய அண்ணன் சேகர் பாபு அவர்கள் தெரிவித்தது போல 10 கல்லூரிகள் அறநிலைத்துறை மூலமாக கொடுக்கப்பட்டதில் என்னுடைய தொகுதியை சார்ந்த கடையம் பகுதியும் ஒன்று. மாண்புமிகு திராவிட மாடல் அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் என்னுடைய ஆலங்குளம் தொகுதியில் உள்ள கடையம் பகுதிக்கு அறநிலைத்துறை கல்லூரி ஒன்றை கொடுத்தார். இன்று உயர்நீதிமன்ற தீர்ப்பும் சாதகமாக வந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அறநிலைத்துறை சார்பில் அந்த கல்லூரி திட்டம் நிறைவேற்றப்பட்டு கடையம் பகுதிக்கு கொடுக்கப்படுமா என்பதை அறிய விரும்புகின்றேன். கடையம் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் நெட்டூர் ஆரம்ப சுகாதார நிலையம், ஆலங்குளம் தாலுகா மருத்துவமனையில் உபகரணங்கள் இல்லை. ஆகவே இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் ஆஸ்பத்திரிகளிலும் கட்டடங்கள் முழுமையாக கட்டப்பட்டு உபகரணங்கள் கொடுக்கப்படுமா என்பதையும் அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே சட்டத்துறையை பொறுத்தவரையில் நான் இங்கே தெரிவிக்க கடமைப்படுவது, எங்களுடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் ஆதி திராவிட பெருமக்கள் வசிக்கின்ற இடங்களில் எல்லாம் காலனி என்ற ஒரு சொல் இருந்தது. அந்த சொல்லை நீக்கி அரசாணை பிறப்பித்தது திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள். எங்களுடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவருடைய ஆட்சியில் உங்கள் அனைவருக்கும் தெரியும், 1000 ரூபாய் நம்முடைய பெண்கள் சுயமாக வாழ வேண்டும், அவர்கள் உழைப்பிற்காக, அவர்கள் தங்கள் குடும்பத்தை நடத்துவதற்காக அவர்களுக்கு உரிமை தொகை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கலைஞர் உரிமை தொகையை நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் கொடுத்தார். ஆனால் நான் மானிய கோரிக்கையை பார்த்தேன். சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய மானிய கோரிக்கையில் பக்கம் 63 மகளிர் உரிமை திட்டம் என்று சொல்லி அவருடைய பெயரை விட்டுவிட்டிருக்கின்றார்கள்.
ஆனால் அந்த திட்டத்திற்கு மட்டும் இந்த அரசு நிதியை கூட்டியிருக்கின்றது. ஏற்கனவே உள்ள நிதி ரூபாய் 13,807 கோடியிலிருந்து 14,413 கோடி ரூபாய் கூட்டியிருக்கின்றது. அந்த திட்டத்தை திராவிட மாடல் முதலமைச்சர் கொடுத்ததற்கு காரணம் மகளிருக்கு அவர் உதவி தொகையாக கொடுக்கவில்லை, அவர்களுக்கு அவர்கள் தியாகத்திற்காக உரிமை தொகையாக கொடுத்தார். அந்த உரிமை தொகையை கொடுத்திருக்கின்ற அந்த திட்டத்திற்கு நீங்கள் பெயரை மாற்றலாம், ஆனால் ஒவ்வொரு தாய்மாரனுடைய நெஞ்சிலும் எங்களுடைய கழக தலைவர் திராவிட மாடல் முதலமைச்சர் அவருடைய பெயர் நெஞ்சத்தில் இருக்கின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மூலமாக இந்த திட்டத்தை பற்றி தெரிவித்திருக்கின்றேன். ஆனால் நீங்கள் இப்பொழுது உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் 2,500 ரூபாய் என்று சொன்னாலும் அதை கொடுப்பதாக தெரியவில்லை. இருந்தாலும் நீங்கள் தாய்மாமன் சீர் என்று சொல்லி ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கின்றீர்கள். நான் அது சம்பந்தமாக ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தாய்மாமன் சீர் என்று சொல்லி அந்த திட்டத்தை கொடுப்பதற்கு அதனை கொள்முதல் செய்யும் இயக்கமாக தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்ப்பரேஷன் என்று அவர்கள் மூலமாக தான் அந்த டெண்டர் கோரப்பட்டிருக்கின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகம் என்பது கம்பெனி சட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கழகம். கம்பெனி சட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட அந்த கழகம் அதனுடைய நோக்கம் என்பது மருத்துவ உபகரணங்களை கொள்முதல் செய்வது, மருந்துகளை வாங்குவது, அதே போன்று மருத்துவ சேவைக்கான கட்டடங்களை கட்டுவது என்ற அந்த அடிப்படையில் உள்ள ஒரு கழகம் மருத்துவ சேவை கழகம், தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்ப்பரேஷன். அவர்கள் மூலமாக கோரப்பட்ட இந்த டெண்டரில் கோல்டு தங்கம் என்பது வகைப்படுத்தப்பட்டது மெடிக்கல் எக்யூப்மெண்ட் என்று சொல்லி. எக்யூப்மெண்ட் அது ஒரு உபகரணமாக எக்யூப்மெண்ட் என்ற அடிப்படையில் அந்த டெண்டர் கோரப்பட்டது. அந்த மெடிக்கல் சர்வீசஸ் கார்ப்பரேஷனுடைய நோக்கத்தை மீறியது என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த தங்கத்தை மக்களுக்கு கொடுப்பதில் தவறில்லை, மக்களுக்கு நன்மை பயக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய திராவிட மாடல் முதலமைச்சருடைய நோக்கம். அவர்களுக்கு வீட்டுக்கு நல்ல நன்மைகள் கிடைத்தால் அதுதான் எங்களுடைய எண்ணம், அதை வரவேற்கின்றோம். ஆனால் உபகரணங்கள், மருத்துவ உபகரணங்கள் வாங்கும் ஒரு கழகம் எப்படி டெண்டரில் அவர்கள் முறைப்படுத்தி அதை வகைப்படுத்தி அதை சீர்தூக்கி அதனை அங்கே டெண்டர் கோருகின்ற அந்த நபர்களுடைய தகுதியை எப்படி தீர்மானிக்க முடியும்? இதை நான் உங்களுக்கு அரசாங்கம் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது சம்பந்தமாக ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பே இருக்கின்றது. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் மருத்துவ சேவை கழகத்தினுடைய நோக்கத்தை தவிர வேறு ஏதும் செய்யக்கூடாது என்பதும் இருக்கின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சமீபத்தில் பேச்சுரிமை எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அவையில் இருக்கும் பொழுது அனைத்து உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு இருக்கின்றது, நியாயமான முறையில் பாதுகாக்கின்றீர்கள். ஆனால் வெளியே சென்றால் எங்களுக்கு உங்களுடைய பாதுகாப்பு இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டார்கள். நான் அதனுடைய உள் விவகாரங்களில் போக விரும்பவில்லை. ஆனால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சமீபத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தீர்ப்பில் தெலுங்கானா மாநிலத்தில் இருந்து ஒரு தீர்ப்பில் உச்ச நீதிமன்றத்துக்கு செல்லுகின்றது. அந்த மாநில உயர் நீதிமன்றம் கொடுத்திருக்கின்ற ஒரு சில ஷரத்துக்களை தெரிவிக்கலாம் என்று எண்ணுகின்றேன். அரசியல் காரணத்துக்காக பொலிட்டிக்கல் ஸ்பீச் கொடுக்கும் பொழுது அதற்காக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்னாலே ஒரு பிரிலிமினரி என்கொயரி, ஒரு ஆரம்ப கட்ட விசாரணை நடத்த வேண்டும். ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அரசு வழக்கறிஞரிடம் ஒப்பீனியன் வாங்க வேண்டும். அது போன்ற அவர்கள்
பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தால் மட்டும் அவர்கள் பேச்சுக்கு கைது செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி protection of political speech. The police shall not mechanically register cases concerning harsh, offensive or critical political speech only when the speech amounts to inducement of violence or poses an imminent threat to public order. ஆனால் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருபோதும் எங்களுடைய தலைவர் மிசாவை பார்த்தவர், எங்களுடைய இளைய தலைவர் எந்த கைதுக்கும் அஞ்சாமல் சிறைக்கு சென்றவர், அதை பற்றி நான் சொல்லவில்லை. ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெலங்கானா தீர்ப்புகை உறுதிப்படுத்தியிருக்கின்றது. உச்சநீதிமன்றம் இதனை நம்முடைய மாநிலத்தில் நம்முடைய அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும். அரசியல் காரணங்களுக்காக எந்த கைதுகளும் இருக்கக்கூடாது, பேச்சுரிமை முழுமையாக இருக்க வேண்டும். ஆகவேதான் நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன், இந்த தீர்ப்பின் அடிப்படையில் எதிர்காலத்தில் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களும் இதை காக்னிசன்ஸ் எடுத்து நீங்களும் இதை நோட்டீஸ் எடுத்து இதற்கான தகுந்த பாதுகாப்புகளை வழங்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்லை, நீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில் நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்லவில்லை, இருந்தாலும் பரவாயில்லை. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய சக உறுப்பினர் இது அவை உரிமை சம்பந்தமாக மாண்பு பேரவைத் தலைவர் அவர்கள் ஏற்கனவே இந்த சபையில் பேசியது. நம்முடைய சக உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் அவர்கள் பேசிய ஒரு பேச்சு சபையின் வெளியே இருந்தாலும் அது சம்பந்தமான ஒரு வழக்கு, நான் அது உள்ளே போகவில்லை, அது சம்பந்தமான ஒரு வழக்கு அக்டோபர் மாதத்தில் உச்சநீதிமன்றத்தில் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் முன்னிலையில் தனி நபருடைய பேச்சுரிமை, அவையினுடைய உரிமை அனைத்தையும் அவர்கள் சேர்த்து ஹிந்து என் ரவி அவர்கள் தொடர்ந்திருக்கின்ற வழக்கில் தீர்மானிக்க போகின்றார்கள் என்பதையும் தங்களுடைய கவனத்திற்கு எடுத்து சொல்லி, நான் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுடைய பெயரை நான் ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பில் பார்த்தேன். ஒரு தீர்ப்பில் இதே போன்று நம்முடைய சட்டமன்றத்தில் அழகாபுரி மோகன்ராஜ் அவருடைய வழக்கில் தாங்கள் அந்த உரிமை குழுவின் உறுப்பினராக இருந்ததை உச்சநீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிட்டிருந்ததை பார்த்தேன். ஆகையால் தான் தெரிவித்துக் கொள்கின்றேன், தாங்கள் உறுப்பினராக இருந்த அந்த உரிமை குழுவின் முடிவினை உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருக்கின்றது. ஆகவே இந்த 7 ஜட்ஜ் கொண்ட கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் அவர்கள் தீர்மானிப்பதையும் நாம் எதிர்கொண்டு பார்க்க வேண்டும். அதை தங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏவா வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சட்டம் புரிந்தவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் பொதுவாகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார், பொதுவாக ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர், எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அந்த அடிப்படையில் இல்லை. சட்டமன்றத்தை பொறுத்தளவுக்கு இங்கே அவையிலே எங்களை நீங்கள் பாதுகாக்கிறீர்கள், வெளியிலே போகிற பொழுது இப்பொழுது எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைக்கு அது ஒரு புதிய சட்டங்களோ அல்லது அரசின் மூலமாக ஏதாவது ஒரு விதிகளோ உருவாக்கினால் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியே சென்று சுதந்திரமாக பணியாற்ற முடியும் என்பதை தான் சொல்லுகிறாரே ஒழிய, எனவே 2 பேருக்கும் பொதுவாக கூட உங்கள் காலத்தில் இந்த சட்டமன்றத்துக்கு வெளியிலும் ஒரு பாதுகாப்பு தரலாம்ன்ற ஒரு நிலையை கொண்டு வருவது தான் சிறப்பாக இருக்கும். மாண்பு உறுப்பினர், இந்த மானிய கோரிக்கையை பார்த்தபோது ஒரு திட்டம் கடந்த காலத்தில் எங்களுடைய தலைவர் அவர்கள் நிறைவேற்றிய ஒரு திட்டம், நான் முதலில் அப்பொழுது சட்டமன்றத்தில் பேசிய போது கூட அப்பொழுது முதலமைச்சர் பேசியது ஒன்று. அப்போது உள்ள முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள், நான் ஆளுங்கட்சி வரிசைக்கும் முதலமைச்சர், எதிர்கட்சி வரிசைக்கும் முதலமைச்சர், 234 தொகுதிகளுக்கும் நான் முதலமைச்சர் என்று சொல்லி உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து 10 கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்த பெருமை எங்களுடைய தலைவர் அவர்களை சாரும். ஆனால் இந்த முறை அந்த திட்டத்தை பார்த்தேன். அந்த திட்டத்திற்காக மட்டும் கடந்த 5 ஆண்டுகளில் கழக தலைவர் அவர்கள் நிறைவேற்றிய பணிகள் 1408, அதற்காக ஒதுக்கிய பணம் 15466. மாண்பு பேரவைத் தலைவர் அத்தனை கோடி. அதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பார்க்கவில்லை. ஆனால் உங்கள் தொகுதி முதலமைச்சர் என்று சொல்லி அனைத்து தொகுதிகளுக்கும் அந்த திட்டத்தை கொடுத்தார். காரை கொடுப்பவர்கள் அனைத்து தொகுதிகளுக்கும் திட்டம் கொடுத்தால் கண்டிப்பாக நாங்கள் வரவேற்போம் என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, கடந்த காலத்தில் ஒரு திட்டம் கழக தலைவர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் நான் முதல்வன் திட்டம். அந்த திட்டத்தின் மூலமாக திறன் பயிற்சி கொடுக்கப்பட்டு ஏராளமானவர்கள் தங்களுடைய கல்லூரி படிப்பாக இருந்தாலும் அவர்கள் போட்டி தேர்வுகளில் கலந்து கொண்டாலும்
அவர்கள் அதனை பயன்படுத்தினார்கள். இப்படி பயன்படுத்திய போது அதனால் தேர்ச்சி பெற்றவர்கள் எண்ணிக்கை ஏராளம் 40 லட்சம் பேர் அதனால் பயன்பெற்றார்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அவருடைய கல்லூரி கனவு திட்டத்தின் மூலம் பள்ளி மாணவர்களுக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டம் இருந்தது, கல்லூரி கனவு திட்டம். அதை காணோம். அதே போன்று நான் முதல்வர் திட்டத்தின் மூலமாக போட்டி தேர்வு, இங்கே சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் உள்ள அந்த திட்டத்தை தான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த ஆண்டு யூபிஎஸ்சி தேர்வில் மட்டும் தேர்ச்சி பெற்று இந்திய அளவில் 2ஆம் இடத்தை பெற்றவர் ராஜேஸ்வரி கவி அவர்கள், 18ஆம் இடத்தை பெற்றவர் ஸ்ருதி. இந்த இருவரும் பயன்பெற்ற திட்டம் நான் முதல்வன் திட்டம். ஒன்றிய அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளில் தமிழ்நாட்டு மாணவர்கள் அதிக அளவில் பங்கேற்று வெற்றி பெற்ற உயரிய பதவிகளில் அமர வேண்டும் என்றுதான் அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த நான் முதல்வன் திட்டம் தொடர்கின்றதா? அதே போன்று அவை மேலும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் செயல்பட்ட SSRB பேங்கிங் மற்றும் உள்ளிட்ட அனைத்து பயிற்சிகளுக்கும் கொடுக்கும் அந்த திட்டமும் தொடர்கின்றதா என்பதையும் கேட்க விரும்புகின்றேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, முடிச்சிடுறேன். பெயர் மாற்றினாலும் அந்த திட்டத்தின் மூலமாக பயனாளிகளுக்கு நன்மை பயத்தால் அதில் எங்களுக்கு மகிழ்ச்சி என்று தெரிவித்து, மாணவர்கள் பயன்பெறும் வகையில் காலை உணவு திட்டம், அதே போன்று மாணவர்களின் உயர்கல்வி பெருகும் அளவிற்கு தமிழ் புதல்வன் திட்டம், தமிழகத்தின் வளர்ச்சி இரட்டை இலக்கில் 11.19% கொண்டு வந்த பெருமை எங்களுடைய கழக தலைவருக்கு உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் 1 கிராம் தங்கம் கொடுக்கின்றீர்கள் என்று சொன்னீர்களே, ஒரு பவுன் தங்கம், அந்த தங்கத்தை கொடுப்பதற்கு நீங்கள் சொன்னீர்கள். நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்தார், எல்லாம் மக்களுடைய பணம் என்று தெரிவித்தார். நீங்கள் ஒதுக்கி இருப்பது எத்தனை கோடி என்று உங்களுக்கு தெரியும். அந்த அத்தனை கோடியை கொள்முதல் செய்யும் இயக்கமாக தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகம் இருக்க முடியுமா? அது சமூக நலத்துறை மூலமாக தான் செயல்படுத்தப்பட வேண்டும். அதனை வகைப்படுத்தி முறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இங்கே நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்திருக்கின்றார். அதை ப்ரொக்யூர்மெண்ட் என்று சொன்னால் அதற்கு தகுதி, அதனை வகைப்படுத்த அதற்குரிய அனைத்து நுணுக்கங்களும் தெரிந்த ஒரு இயக்கம் தான் அதை செய்ய முடியும். அதை கண்டிப்பாக நீங்கள் எக்யூப்மெண்ட் என்ற கிளாசிபிகேஷன் அடிப்படையில் தங்கத்தை கொண்டு வர முடியாது. மெடிக்கல் எக்யூப்மெண்ட் என்ன, தங்கம் என்ன? தங்கம் என்பது மெடிக்கல் எக்யூப்மெண்டா? நீங்கள் சிந்திக்க வேண்டும். தங்கம் என்பது ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட் என்று வகைப்படுத்தி அதனை கொள்முதல் செய்வதற்கு தமிழக மருத்துவ சேவை கழகம் செய்ய முடியுமா என்பதை சிந்தித்து ஆராய்ந்து அதனை உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் செயல்படுத்த முடியுமா? அதை நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால், அந்த மருந்துகள் வாங்கும் அந்த நீங்க தொகைக்கு என்ன செய்வீர்கள்? மக்களுக்கு மருந்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வீர்கள் என்பதையும் தெரிவிக்க கடமை. மாண்பு அமைச்சர் சொன்னதை பொறுத்தவரையில் நீங்கள் எப்படி நடைமுறைப்படுத்துவீர்கள் என்று சொல்லவில்லை, எப்படி ப்ரொக்யூர்மெண்ட் என்று சொல்கின்றேன். அவர்களுடைய சர்வீஸ் கார்ப்பரேஷனுடைய ஆப்ஜெக்டை பார்க்கும் பொழுது ஒரே தான், டு பை ஆர் அதர்வைஸ் acquire all kinds of varieties of generic and patent medicines, drugs என்றுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்படி இதுதான் கொள்முதல் செய்ய முடியும். நீங்க மெடிசன்ஸ், ட்ரக்ஸ் தான் வாங்க முடியும். பேசிக் ஆப்ஜெக்ட்ஸ் அமெண்ட் பண்ண முடியாது. அதுதான் சட்டம். எனவே மாண்பு பேரவைத் தலைவர் அவர்கள் எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்ததற்கும், எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த கழக தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.